அதுலயும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அன்றைய காலகட்டத்துல உலகத்திலேயே இந்தியாவினுடைய ஜிடிபி தான் உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ உலகத்திலேயே இந்தியாவை ரிச்சஸ்ட் ரீஜியன் அப்படின்னு இந்த ஜிடிபி மாத்துச்சுன்னு சொன்னா, அப்போ அந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய ஆட்சி இந்தியாவுல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 2024ல அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஜிடிபிக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க. இந்தியா 3% ஜிடிபியை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கண்கூடா பாக்குறோம்ல இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அமெரிக்காவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அமெரிக்கா எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியா எந்த அளவுக்கு இன்னும் சிறப்பாக கொடுக்கணும்ன்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாக்குறோம்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் அமெரிக்காவுக்கு தான் இருக்குன்னு சொல்றோம். ஏன்? அமெரிக்கா தான் எல்லா விஷயங்கள்லயுமே உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க எல்லா நபர்களையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பேசுறோம்ல. இந்த ஒரு வளர்ச்சியை விட கூடுதலாகவே அன்னைக்கு இந்தியாவில, அதாவது இன்னைக்கு அமெரிக்காவை முந்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியா அமெரிக்காவை விட ஜிடிபில உயர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா இந்தியாவினுடைய அந்த கட்டமைப்பு முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.